மதுரை சித்திரை திருவிழாவின் 7வது நாளான இன்று சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை அம்மனும் நந்தி வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்திலும் வலம் வருவாங்க. ஸ்ரீசைலத்தில் வாழ்ந்த சிலாத முனிவர் சிவன் அருளால புத்திர பேறு பெற்றார். பிள்ளைக்கு நந்தி என பெயரிட்டு வளர்த்தார். சகல கலைகளிலும் கற்றுத்தேர்ந்த நந்திக்கு குறைவான ஆயுளே இருந்தது. இதை அறிந்த சிலாதர் வருந்தினார். தந்தையோட வருத்தம் தீர நந்தி பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். சிவனோட அருளால சிவகணங்களுக்கு தலைவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்றார். அதனாலதான் நந்திகேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். கடவுளை நம்பினோம்னா விதி கூட மாறும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் நந்திகேஸ்வரர் மீது சிவபெருமான் பவனி வருகிறார். யானையும் சிங்கமும் இணைந்த உருவந்தான் யாழி. மதம் பிடித்து அடங்காமல் திரியும் யானையும் தற்பெருமையால் கோபம் கொண்டு அலையும் சிங்கமும் அம்பிகையின் முன்பு அடங்கி கிடப்பது போல ஆணவம் தற்பெருமை போன்ற கீழான குணம் நீங்கி மனிதனும் கடவுளுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்துல வலம் வருவாங்க.